கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டிபெண்டன்ட் கிறிஸ்டியன் சேனல் மூலியமாக உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆயத்தம் பண்ணியிருக்கிற அருமையான சகோதரர் அவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி இப்போ நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், நம்மை சோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் சேனல் மூலியமாய் உங்களுடைய வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு ஜனத்தாலையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இல்லத்துக்குள்ளேயும் அது மிகுந்த வள்ளிமுறையாய் கடந்து போகத்தக்கதாக கர்த்தாவே நீ அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவை நம்புகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சோதரம் நாளிலும் கூட மனம் திரும்புதல் அப்படின்னு ஒரு தலைப்போடு உங்களை பேச நாங்கள் வாஞ்சியா இருக்கிறேன். மனம் திரும்புதல், இதை நம்ம உலகத்தில் சொல்லப்படாத ஒரு வார்த்தை, கிறிஸ்தவத்தை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. வேதத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தையை தேவன் அடிக்கடி நினைவு கூறுவதை நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த புத்தகத்துக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பூமியிலே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு ஆதாரமாய் சொல்லி, முதல்ல மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அப்படி சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு நான் செய்திகளை கடந்து போக விரும்புகிறேன். மனம் திரும்புதல் என்றால் சரீரத்தில் அல்ல, இருதயத்திலே திரும்புவதற்கு மனம் திரும்புதல் என்று சொல்லப்படும். ஏன்னா சரீரத்தில் ஒரு மனிதன் திரும்ப வைத்து அவன் மனம் திரும்பிட்டான் அப்படி சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையில ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஞானசானம் எடுத்துக்கொள்கிறார்கள். பின்பு ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டின பிறகு, கழித்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பின்மாற்றத்துக்குள்ளே போறதை பார்க்கிறோம். காரணம்னா அதுக்கு முழு காரணம் மனம் திரும்பாமல் இருக்கிற ஒரு அனுபவம். மனம் திரும்ப என்னன்னு தெரியாமையே இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் ஞானஸ்தானம் கொடுக்கவும் செய்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. முடிந்த பிறகு எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்ல தெரியல. மனம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, நாங்கள் மனம் திரும்பிட்டோம் அப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு அடையாளமும் ரொம்ப குறைவா இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னன்னு தெரியவே கிடையாது. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு நாங்கள் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு சரீரத்துல தண்ணிக்குள்ள புங்கி எந்திரிச்ச உடனே மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலங்கள் கடந்து போனா கூட மனம் திரும்பாத ஜனங்கள் எத்தனையோ பேர் வச்சிரும் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனா வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனம் திரும்புதல் அப்படின்னா ஒரு சில காரியத்தை எழுதப்படுகிறது. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு சில வார்த்தைகள் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எழுத கிடைக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு இருந்து யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்றார். வேதத்திலே பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே முதல் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறார்கள் யோவான் ஸ்நானகர். அப்படி சொல்லப்பட்ட முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல் சொல்லப்பட்ட வார்த்தையும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. பேதுரும் தன்னுடைய அப்போஸ்தலன் அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது சொல்றது மனம் திரும்புங்கள். இப்போ இந்த மனம் திரும்புங்கள் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்படுகிற அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் தன் சரீரத்துல தான் திரும்புறாங்க ஒழிய இருதயத்தில தேவனத்தை திரும்புவது கிடையாது. வேற அழகாக சொல்லுகிறது. ஒரு சில வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை சொல்றேன். மனம் திரும்புவது என்றால் சரீரத்தில் அல்ல, இருதயத்திலே திரும்புவது. சரீரத்தில் யார் வேணாலும் திரும்பிடலாம். நான் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அப்படி நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது 100க்கு 100 ஏற்படுதா? இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு அந்த காலகட்டங்களில் 2023 வருஷத்துல மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு அடையாளமே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனா வேற அழகாக சொல்ல, மனம் திரும்புக்கு ஒரு சில அடையாளங்களையும் அந்த சரீரத்திலே அல்ல, அது இருதயத்திலே மனம் திரும்புவது தான் அது மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை எபப்டன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நாம் இருந்த நிலைமையில அப்படியே நம்ம மாற்ற வாழ்க்கையை திரும்பிக் கொள்வதற்கு பேர் தான் எபப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் ட்ரைனிங் இல்லை, ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க எபப்டன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதுக்கு எதிர் திசையா நிற்கிறதுக்கு போற எபப்டன் அப்படின்னா. அப்ப நம்ம ஏற்கனவே வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கை அப்படியே நம்ம மனசுக்குள்ளே இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் மனம் திரும்பலை அப்படின்னு அர்த்தம். நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அங்கே பிரதிபலிப்பு வித்தியாசமான செய்யும் இருக்கும். அதுதான் இங்க போட்டிருக்குது. 2வது வார்த்தை போட்டிருக்குது, பாவத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல ஒரு மனம் திரும்புதல். ஞானஸ்தானம் கேட்பாங்க, நீங்க ரட்சகரை ஏற்றுக்கிறீங்களா, மனம் திரும்பிட்டீங்களா
சபைக்கு சாட்சியா இருப்பீங்களா, உண்மையா இருப்பீங்களா அப்படின்னு பல கேள்விகளும் கேட்பாங்க அந்த ஞானஸ்தானம் தொட்டிக்க வச்சு. இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு சில ஒருத்தர் சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லணும், நான் அங்கே போய் கொடுக்கும்போது நீங்க ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட்டு வருவாங்க. அதனால கிளிப்பில் சொல்லும் மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்படியே ஆமா ஆமா ஆமான்னாங்க. ஆனா அது எல்லாமே வாயில தான் வருமே ஒழிய இதயத்துக்குள்ளேருந்து வர்றது ஒரு சில பேர்ட்ட செய்யும் வரும். அதனால பாருங்க ஞானஸ்தானம் எடுத்தா எல்லா சபையில ஒரு 10 பேர் ஞானஸ்தானம் இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருப்பாரு அந்த சபையில ஒருத்தர் கூட இருப்பாரு, மற்ற 9 பேர் அந்த சபைக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை உண்மையான மனம் திரும்பி செய்யாது இருக்காது. பாஸ்டர் கட்டாயப்படுத்திட்டாரு அதனால ஞானஸ்தானம் எடுத்தோம், எல்லாரும் எடுக்கிறாங்க நம்ம எடுக்காம வந்து நினைப்பாங்க அப்படி எடுக்கிறோம். அது ஒரு சடங்காச்சாரமாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க எடுக்கிறாங்க, ஒரு 12 ஆயிரத்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறாங்க. இது ஞானஸ்தானத்துக்கு வந்து ஒரு உண்மையான தகவல் கிடையாது. ஆனா வேற அழகாய் சொல்கிறது, பாவத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, முற்றிலும் அறிக்கை செய்த பாவத்திலிருந்து நாம் மறந்து வாழ்வது, நம் பாவத்தை மறந்து வாழ்வது. இது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு காரியமான செய்து இருக்கு. இன்னைக்கு மனம் திரும்பின பிறகு உலகத்துக்குள்ள வாழ்ற எத்தனையோ பேர் சொல்றாங்க இதயத்துக்கு வெளியே பார்க்க அவங்க ஆண்டவருக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கிறது, ஆனா இதயத்துக்குள்ள அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப தூரமான செய்து இருக்கிறது. அது அப்பக்கப்போ என்ன செய்யுது எட்டி பார்க்க, என்ன செய்யுது எட்டி பார்க்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு கடந்து போனார். அவர் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வரல, அதை பார்க்க கடந்து போனார். போனப்போ அவர் வீட்டில் நிறைய நாய்க்குட்டி வளர்த்துக்கிருந்தார். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு பேர் வச்சிருந்தார். இப்போ கடைசி ஒரு நாய் அறிமுகப்படுத்தார். இந்த டாமி இருக்கு பாருங்க, வெரி பிரில்லியன்ட் சொல்லுவேன், வெரி பிரில்லியன்ட், நான் சொன்னதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு பாலை தூக்கி போட்டு இங்கிலீஷில் டேக் பால் அப்படின்னா போய் எடுத்துட்டு வந்துருச்சு. இப்படி ஒவ்வொன்றா சொல்ல அது செஞ்சிருச்சு. கடைசியாக அந்த நாய் பார்த்து செத்துப்போ அப்படின்னு சொன்னார். உடனே நாய் இருந்துச்சு, படக்குன்னு நாயெல்லாம் விரிச்சுது, அப்படியே பரத்த மணிக்கு பார்த்துச்சு. பாஸ்ட்டு பார்த்து ஆச்சரியப்பா, பரவாயில்ல 4 செத்துப்போன்னு சொன்ன செத்து போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும்போது ஓரத்தை வாழ மட்டும் இருந்துச்சான் ஆடிக்கொண்டு. இன்னைக்கு அநேகர் வந்து இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பழைய குணாதிசயங்கள் பழைய கிரிகளாம் ஒரு வாழை போல ஓரத்தை செய்து ஆடிக்கு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் அவங்க இன்னும் அடக்கம் பண்ணப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. வேற அழகா சொல்லி மனம் திரும்பி விட்டோம் என்றால் அதன் அடையாளம் கனிகள் கொடுப்பது. 3வது காரியம் வந்து கனிகள் கொடுப்பது. அப்படின்னா நான் முந்தி கெட்டவாதே பேசாம இருந்தேன், இப்ப கெட்டவாத பேச இப்ப கெட்டவாத பேசல, முந்தி பீடி குடிச்சேன் இப்ப பீடி குடிக்கல, இந்த சினிமா பார்த்தேன் இப்ப சினிமா பார்க்கல. அப்படி இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருமே செய்யற காரியம் தான். உலகத்துக்குரிய மனிதர்கள் கூட தங்கள் தெய்வங்களை ஆராதிக்கும் போது அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல விரதம் இருக்கும் போது அவங்க என்ன அதை கடைப்பிடிக்கிறாங்க, என்ன கடைப்பிடிக்கிறாங்க. சீட்டு குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இப்படி காலைல இப்படி இருப்பேன், அங்கே நைட் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒழுக்கத்தெல்லாம் வச்சு வாழ்றாங்க. அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க அப்படியே இருக்கிறாங்க. நம்ம 40 நாள் லெந்து நாட்கள் இருக்கிறோம், அவங்க 40 நாள் கோயில மாலை போடுறாங்க, இவருக்கு முகமது நினைச்சாங்க 40 நாள் நோன்பு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மனந்திருமைக்கு அடையாளம் கிடையாது. மனந்திருமை அப்படின்னா நம்முடைய கனிகள் வெளிப்படணும். கனிகள் பைபிள் போடுக்கிறது, உங்களுக்கு பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்க பூர்ண சர்க்குணராக இருக்கணும். அப்ப நினைத்தோம்னா உங்க குணாதிசைகளை மாற்றங்களை காமிக்கணும். கலாத்திர சபைக்கு சொல்லப்படுகிற 9 விதமான கனிகள், ஆவின் கனிகளோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்பதாக அவர் அந்த 8 கனிகளையும் சேர்த்து சொல்றாரு. இன்னைக்கு இது வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம் மனதிற்கு உண்மையான அடையாளம். இன்னைக்கு இந்த கனிகள் இருக்கா அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு எவ்வளவுதான் ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசி இன்னைக்கு ஒரு நல்ல சபைக்கு போறதுல விசுவாசம் இருந்தாலும், சாதாரணமாக சபைக்கு வந்து புதுசாக வந்து அட்டன் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அவங்க அந்த லைன்ல ஓடுறாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம்னா மனம் திரும்பாமலேயே ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பாமலேயே ஆவியானுக்குள்ள வாழ்ற மாதிரி ஆக்ஷன் பண்றது. இதை வந்து தேவன் ஒரு நாளும் எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்க வாழ்க்கையில கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வண்டி எரிஞ்சிடும், டவுன் ஆகி. இன்னொரு காரணம் பாஸ் ஜாய்சன் சொல்லி இறந்து போன காலம் கடந்து போன ஒரு தேவ ஊழிக்காரர் சொல்லுவார் அடிக்கடி, விசுவாசக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப ரேர் ஆக்கக்கூடாது அப்படின்னு. என்ன காரணம் சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பஸ் இருக்கும், ஒரு மினி பஸ், அதில் அவர் பிரயாணம் எடுத்து ஊழியத்துக்காக பிரயாணம் பண்ணி போவார். குறைஞ்ச டிக்கெட் அது. ஆனால் அந்த பஸ் எடுத்துன்னா ஒரு 100 அடி போகணுன்னு நின்றும். உடனே சாரே இறங்கி தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டக்டர். உடனே எல்லாம் இறங்கி அந்த வண்டியை தள்ளுவாங்க, கொஞ்சம் மூவ் ஆகும், ஏறி உட்காந்துவாங்க, அது பிறகு மூவ் ஆகும். அப்போ 100 கிலோமீட்டர் 100 அடி பண்ணி நின்றும். இது வழக்கமாகவே ஆகிருச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த வண்டியை காணும். பாஸ்ட்டும் பஸ் ஸ்டாண்ட் நின்று அந்த கண்டக்டர் பார்த்துட்டு, என்னையா ரொம்ப நாள் அவங்க வண்டியை காணும் அப்படின்னு, எப்சிக்கு பேருக்கு நீ வரும்போது புது பஸ் ஸ்டாண்ட் செய்யும் வரும் அப்படின்னு சொல்லணும். உடனே வந்துச்சு, வந்து அதுக்கு ஒரு பெரிய விழா மாதிரி இருந்துச்சாங்க, எடுத்து உள்ள குஷன் சீட்டு, கண்ணாடி
அப்படி பாட்டு ரேடியோலாம் போட்டு பயங்கரமா இருந்தது. மக்கள்லாம் ஏறி உட்காந்தாங்க. ஏறி உட்காந்து அதே நூறடி போடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு என்னைக்கும் கோவப்படாத மனுஷன் அன்னைக்கு எழுந்த கோவப்பட்டேன். என்னையா நீ புது வண்டி எப்சிலாம் போயிருக்குன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னா வண்டி புதுசு தான், ஆனால் இன்ஜின் பழசு தான் அப்படின்னு சொன்னான். அப்போ இன்னைக்கு அன்னையோட வாழ்க்கை வெளியே வந்து நகை கழட்டிட்டோம், சேலையை மாத்திட்டோம், அதை உடுத்திட்டோம், இதை உடுத்திட்டோம், அப்படி செஞ்சுட்டு இப்படி அப்படி இதெல்லாம் மனம் கிடையாது. உன் இதயத்துக்குள்ளே மனம் திரும்பி இருக்கிறியா, இருக்க தேவனோடு வாழுகிறாயா, அதுதான். அதை தான் அன்னைக்கு யோவான் சாமி சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. 3:6 சொல்லும்போது சொல்றாரு, தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்களும் போட்டு. அவர்கிட்ட வந்து ஏசுநாட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் யோவான் சாமி எடுத்த ஞானஸ்தானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அவரு பயங்கர ஏசுநார் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா யோவான் சாமி அப்படியே ஆப்போசிட்டா இருப்பார், கடிந்து கொள்வதில்லை. அழகா சொல்றாரு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கீங்க, மனம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. மனம் திரும்பிட்டீங்களான்னு கேட்டார். மனம் திரும்ப அந்த ஞானஸ்தாடு அப்படின்னாரு. அப்ப அன்னைக்கு அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க போறேன் வந்து உண்மையா மனதில் மட்டும் ஞானஸ்தானம் எடுத்துக்க முடியும். அப்படிதான். அதனால பின்னாட்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கிட்ட ஞானஸ்தானம் வரும்போது அவர்கிட்ட அவர் எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா அவரே பரிசுத்தர், அதனால கேள்வி கேட்கல. ஆனா பரிசுத்தம் இல்லாத நம்மளை பார்த்து அவர் மனதில் இல்ல அப்படின்னு கேட்டாரு. அப்போ இந்த ஞானஸ்தானத்தை தான் யோவான் சாமி முதல் ஞானஸ்தானம் கொடுக்க போது மனம் திரும்புதல் அப்படின்னு பத்தி பேசுறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனதின்மை குறித்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருந்தாலும் கூட ஒரு சில காரியம் மட்டும் நம்ம வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அடையாளத்தை மட்டும் ஒரு 2 அடையாளத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரியம் சொல்ல விட்டாலும் அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் சிலுவில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமே அறிய கடவர்கள் அப்படின்னு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டா இங்க ஒரு அருமையான வார்த்தை போட்டுக்கிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் சிலுவையில் அறைறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்னா அவர் தேவனுடைய குமாரன் சொன்னனாலதான் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி தூசரன் சொல்லுகிறாரு, அசிங்கமா பேசினாரு அப்படின்னு சொல்லிதான் அவரை சிலுவை அறையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த கிறிஸ்துவை குறித்து தான் பேதுரு பிரசங்கம் பண்றாரு. இப்ப அதை ஜனங்க கேட்கும் போது சொல்றாரு, அவரே பிதாவாகிய தேவனே அவர் இந்த கிறிஸ்துவும் ஆக்கினார், அவர் தான் ஆண்டவர் ஆக்கினார், அவருடைய ஸ்தானத்துல அவரை பிதாவாகிய தேவன் ஆண்டவர் ஆக்கிட்டாரு, அதை நீங்க விசுவாசிக்கணும், அதான் மனதின்மையுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் பார்த்தா இன்னமும் இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு மனுஷனா பார்க்குற விசுவாசி நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவதூனா பார்க்குற விசுவாசி இருக்கிறாங்க. ஆனா அவர் தான் ரட்சகருங்கிறத உணரக்கூடிய ஜனங்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அந்த ரட்சகர்னு விரும்புறவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி எப்பயுமே இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான், சின்ன வயசுல குறிப்பிட்ட அளவுல தான் அவங்க சின்ன பிள்ளை போல இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்ட உடனே அந்த முதிர்ச்சியை அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அவங்க பேச்சுல, அவங்க வார்த்தையில, அவங்க கிரிகளை அதை பார்க்க முடியும். அதான் அவர் சொல்றாரு, அவர் கிறிஸ்து என்று அவர் அறிக்கை செய்யப்படும், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவோம் அறிக்கை செய்ய. அதான் மனதிற்கு ஒரு பெரிய அடையாளம். இன்னைக்கு கிறிஸ்து ஒரு சில பேர் ஆண்டவர் வந்து தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஒரு இருப்பாரோ இருந்திருப்பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இருக்கிறாங்க. அழுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யல இல்லைன்னா அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் ரட்சகர், நான் அதை அவரை நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் ருசித்து பார்த்திருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இன்னைக்கு ரொம்ப மக்கள் குறைவா இருக்கிறாங்க. அப்ப மனம் திரும்புதல் அப்படின்னா இருதயத்துல தான் மனம் திரும்புதல் சொன்னேன். அப்ப இருதயத்துல நம்ம ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்கும்போது ஒரு விடுதலை கொடுக்கிறவரா, அதாவது சுகம் கொடுக்குற ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தேவையை சந்திக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. எனக்கு தேவையை சந்திக்கணும் ஆண்டவரை அப்படின்னு. ஒரு சிலருக்கு வந்து நம்ம கூடயே ஒரு பயத்தின் ஆவி அதிகமாக பயமே இல்லாம வாழணும் அப்படிங்காக பைபிளை தலைமாட்டை வச்சு படுத்து இயேசு கூட இருக்கிறாரு அப்படின்னு அப்படி விசுவாசிக்கிறாங்க. இது வந்து மனதின் அடையாளம் கிடையாது. அவர் கிறிஸ்துவானவர், அவர்தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் எஜமானர், அவர் தான் என் தகப்பன், அவர் தான் என்னோட எல்லாமே அப்படின்னு ஒரு மனுஷன் பகிரங்கமா அறிக்கை செய்யணும் அப்படின்னா அவன் உண்மையான மனதின் கிட்ட செய்வோம் நிச்சயமா வெளிப்பட. அவன் ஒரு முறை பேசிட்டு இன்னொரு இடத்துல வேற மாதிரி பேசவே முடியாது. வேத அழகாக சொல்லுகிறது, அங்கே பேதுரை பார்த்து சொன்னாங்க, நீ அவரோடு கூட இருந்தளவா அப்படின்னு. இல்லைங்கும் போது அவர் சொல்ல உன் பேச்சுன்னு செய்து காட்டி கொடுக்கறது அப்படின்னு. அப்ப நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா பேச்சு காட்டி கொடுக்கும். உண்மையான மனநம்ப பேச்சை செய்யும் காட்டி கொடுக்கும். ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கடந்த நாட்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் எங்க ஒரு சபையில பிரசங்கம் போது அருமையான ஒரு வார்த்தையை அவங்க பதிவு செய்தாங்க. என்ன வார்த்தைன்னா காணிக்கை கொடுக்கறது,
தசமம் கொடுக்கறது, சபைக்கு போகிறது, ஆராய்க்கிறது, இதெல்லாம் கிடையாது. அவர் சுத்தமாக இருக்கிறது தான் அவர் விரும்பின விலையேற்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி அவர் நாட்கள் பேசினார். எபேசு சபைக்கு பவுல் சொன்ன அந்த வார்த்தைப்படி அவர் அறிகிற அறிவு அதுதான் அவர் விரும்புகிற மிகப்பெரிய சொத்து அப்படின்னு பேசுறார். இப்போ அறிவு யார் அறிய அதிகமாக விரும்புவாங்கன்னா மனம் திரும்பவங்க தான் ஆண்டவரை அதிகமாக அறிய விரும்புவாங்க. அதான் உண்மையான ரகசியம். ஒரு மனுஷன் ஆண்டு அதிகமாக அறிய விரும்புகிறா அப்படின்னா மனம் திரும்பி தான் அர்த்தம். அப்ப அறிய விரும்புறவங்க நினைச்சாங்கன்னா எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யறதுக்கோ, தேவனுக்காக ஒரு காரியத்தை தான் வாழ்க்கை வாழ்றதுக்கோ எதையுமே தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வேத அழகா சொல்லி தாமதமின்றி இயேசு கிறிஸ்து அப்புறம் கிறிஸ்து என்று சொல்லி பவுல் பிரசங்கம் பண்ணான்னு போடுது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு இயேசு தான் தெய்வம்னு சொல்றது கிடையாது. அது மனநம்பு கிடையாது. அவர் பைபிள் அழகா போட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தன் ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே அவர் உடனே தாமதமின்றி அவர் தான் கிறிஸ்து என்னதான் அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினான்னு போட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண ஆண்டவர் அழைக்கல, ஆனால் சாட்சி சொல்வதற்கு என்ன செய்யறாரு, நம்ம அழைச்சிருக்காரு. அந்த சாட்சியை மனுஷனும் கண்டிப்பா சொல்லணும். மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சாட்சி அரிசரும் சொல்லணும். அதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் செய்யணும். அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்க்கையை சொல்றாரு, நான் எபிரேயனுக்கு எபிரேயன், பரிசேயனுக்கு பரிசேயன் மகனா இருந்தேன்னு சொல்லி தன் சாட்சி அவர் சொல்றாரு. நான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அவர் சொல்றாரு, நான் இப்படி வாழ்ந்தவனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு இணைஞ்சிருக்கேன், நான் கிறிஸ்துவுக்காக இருக்கிறேன், சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது சொல்றாரு, நான் அவரை நல்ல போராட்டத்தை போறான்னு விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனம் மாற்றத்தை நினைச்சாரு. அங்கே வெளிப்படுகிறத பார்க்கிறோம். எப்படிலாம் நான் கீழ்த்தரமா இருந்தேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. மக்களை கொடுமைப்படுத்தி அவங்க அடிச்சு சித்திரவதை பண்ணி அவங்க உடம்புல ரத்தம் சிந்தும் போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்த ஒரு மனுஷனா இருந்தேங்க. 2 ஆண்டை சந்தித்த போதோ என் வாழ்க்கையில இருந்துச்சு, அவருக்காக நான் ரத்தம் சிந்தக்கூடிய மனுஷனா மாறிட்டேன் அப்படிங்கிறாரு. மூன்றாவது சொல்றாரு, அநேகரை அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே நான் மனதினுடைய மனுஷனா கடைசியை என்னை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசத்தை பவுல் சொல்றாரு. இப்ப இன்றைக்கு மனம் திரும்புதல் அப்படின்னா நாம் இதயத்தில் செய்யணும், திரும்பணும். ஆண்டவருக்காக ஒரு திரும்புதல், ஆண்டவருக்காக திரும்புதல், ஒரு மனுஷனுக்காக திரும்புதல் கிடையாது. பாஸ்ட் பார்த்துட்டாரு, வெளியே தப்பு பண்ணும்போது பார்த்துட்டாரு, ஒரு பேசும்போது பார்த்துட்டாரு, ஒரு காட்சி செய்யும்போது பார்த்துட்டாரு, அதனால நம்ம மனம் திரும்ப அப்படி கிடையாது. என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறாங்கிற ஒரு உணவு இருக்கிறதுக்கு தான் உண்மையான மனம் திரும்பிட்டார். அவனை பார்க்கிறாரு. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அந்த நாள்ல இருந்து அவரை பார்த்து கொண்டு தான் செய்றாரு இருக்கிறாரு. நான் செய்யற வேலையை பார்க்கிறாரு, நான் பேசுற பேச்சை பார்க்கிறாரு, நான் பார்க்குற பார்வையை பார்க்கிறாரு, நான் நடக்கிற நடக்கையை பார்க்கிறாரு, என் கையில் செல்போனை பார்க்கிறாரு, எங்களுக்கு லேப்டாப்பை பார்க்கிறாரு, என் வீட்டில் இருக்க டிவியை பார்க்கிறாரு, என் வீட்டில் நான் சரி எல்லா அசைவுகளையும் செய்றாரு. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அதனால அந்த உணர்வு இடத்துல இருக்கனால ஏன்னா எந்த பாவத்தையும் செய்ய முடியல அப்படின்னா அதான் உண்மையான மனம் திரும்புதல். இப்படிப்பட்ட ஒரு மன திரும்புக்குள்ள நம்மளை அர்ப்பணிப்போம், நம்மளை மன திரும்புக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நான் மன திரும்பை குறித்து எங்களோடு பேசுகிற ஒரு சின்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு உலகம் தவறான முறையில் மனம் திரும்புதலை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையான மனம் திரும்புக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கும், ஆண்டவரே தன் சாட்சிகள் சொல்வதற்கும் இன்னொரு வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு எல்லாம் மாறுபாடுன காரியத்தெல்லாம் விட்டு இயேசுக்காக பின்னாடி கடந்து போகக்கூடிய ஒரு உண்மையான மனம் திரும்புதலை அவர் வாழ்க்கை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் திரும்பின பிறகுதான் அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் ஊழியம் செஞ்ச பிறகுதான் அவருக்கு எல்லாமே இன்றைக்கு எல்லாமே தலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஞானமாய் நடந்து தேவன் நாமத்தை மையப்படுத்த ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் அனுப்பி செய்வீராக. இப்பொழுதும் இந்த ஆண்டவரே இந்த ஒளிபெருக்கி ஆண்டவரே இந்த வீடியோ மூலியமாய் இப்படி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாசன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை அவரோடு தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.